வாவ், ஜே ஃபார் ஜீவா. இந்த கேக் பீஸ் உன் கையாலே எனக்கு கிடைச்சிருச்சு. கேக்கும் எனக்கு தான், நீயும் எனக்கு தான். தீபி ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? அனி, பூங்குடிங்க வந்தாளா? தெரியலையே, அங்க எங்கேயோ தான் நின்னுட்டு இருந்தா. வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாளா? இல்லையே, நான் தானே வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்தேன். அவெல்லாம் அங்க போயிருக்க மாட்டா. இப்படி பூங்குடி பூங்குடின்னு சுத்திட்டு இருக்கிறவன் எப்படி தீபிகா பின்னாடி போவான்னு தெரியலையே. இவன் போவேனா, அவ போக வச்சிருவா. பூங்குடி பாத்தீங்களா? இல்ல, பாக்கலப்பா. எங்க இவன் இன்னும் பூங்குடி பூங்குடினே சொல்லிட்டு இருக்கான். இவனை எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னே தெரியலையே. என்ன இவன் பீச்ல குழந்தைய தொலைச்சு தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கான்? யார தேடுறான்? டேய், பூங்குடி பாத்தியா? டேய், நான் போனப்ப அவங்க தான் நின்றுட்டு இருந்தா. அவ அங்க இல்லடா. டேய், எங்கடா போயிட போறா? இங்கதான் இருப்பா. சரி, நான் கிளம்புறேன். ஆண்டி, அப்படியா? பூங்குடி பாத்தீங்களா? இல்ல, பாக்கலப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பக்கத்துல இருக்கும் போதே பூங்குடிய பாத்தீங்களான்னு கேப்பா. என்ன கேட்டுட்டு போறாங்க ராணி? பூங்குடிய பாத்தீங்களான்னு வந்து கேட்டுட்டு போறான். முத வேலையா அந்த வேலைக்காரியை இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் நீ நிம்மதியா இந்த வீட்டுல வாழ முடியும். ஒருவேளை அம்மாவை பார்க்க கோவிலுக்கு எதுவும் போயிருப்பாலோ? அங்கதான் போயிருப்பா. அவளுக்காக இப்படி நாயா அலையிறியே? நான் ஒருத்தி இருக்கிறதே உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைல்ல? நிச்சயதார்த்தம் முடியட்டும், நீ என்ன மறக்கவே முடியாத மாதிரி பண்ற. என்னது இவன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம இங்க வரான்? என்னம்மா இந்நேரத்துக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? தோணுச்சு, வந்துட்டேன். சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்காக இங்க வந்த? அங்க பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதா? எப்படி நடந்துச்சு? மா, அதெல்லாம் விடுங்கம்மா. அது எப்படி நடந்தா நமக்கு என்ன? எல்லாம் இந்த அப்பாவால வந்துச்சு. பார்ட்டி வைக்கணும் தீபிகா அப்பா சொன்னா இவர் என்னம்மா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அவரை நாம என்ன சொல்ல முடியும்? ரவி வந்திருக்கிற நேரத்துல அவர் பொண்ணு கேட்கறதுக்கு மறுப்பு சொல்வாரா? அவருக்கு அவர் ஃப்ரெண்டோட மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்மளை பத்தியெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. சரிம்மா, பூங்குடி எங்க ஆளே காணும். என்னது பூங்குடியா? அவ எங்கடா இங்க வந்தா? அவ அங்கதானே இருக்கா. அவ இங்க வரலையா?
கோயிலுக்கு போயிருப்பான்னு தான் நான் இங்கே வந்தேன். நானும் பூங்குடியை துணைக்கு கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். ஐயோ, இங்க வந்தான்னு யாருடா சொன்னது? அம்மா அங்கதான் இருந்தா திடீர்னு ஆளை காணோம். அதான் ஒருவேளை உங்களை பார்க்க இங்க வந்திருப்பாளோன்னு தான் நான் இங்க வந்தேன். என்னப்பா சொல்ற? அவளை வீட்ல நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்க்காம நான் இங்க வருவேனா? அங்க இல்ல. அதான் அதுவும் இல்லாம அவளோட ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குமா. அங்க ஏதாவது பிரச்சனை எதுவும் நடந்துச்சா? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்புறம் எப்படி போவா? எங்க போவா? ஒருவேளை மாறி ரூம்க்கு எதுவும் போயிட்டாலோ? இல்லம்மா, அங்க எதுக்குமா அவ போறா? அப்பா, நீ மாறிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. அம்மா, மாரியும் கோபியும் அங்க வந்துட்டு தான் போனாங்க. அவங்க கூட போறதா இருந்தா பூங்குடி என்கிட்ட சொல்லிட்டே போயிருப்பாளேம்மா. நம்ம வீட்ல யாகம் நடத்துனாங்களே, அப்பவே அவ கேட்டா நான் மாறி ரூம்க்கு போய் தங்கிக்கவான்னு. ஹலோ மாரி. ஹலோ, சொல்லுங்க சார். பார்ட்டிலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனால தான் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, பூங்குடி அங்க வந்தாளா? பூவா? அவ இங்க வரவே இல்லையே. அங்கதானே சார் இருந்தா. ஆனா முடிறப்ப அவ காணோம். அவ எங்க சார் போயிருக்க போறா? ஒண்ணு உங்க கூட இருப்பா, இல்லனா மேடம் எங்க இருக்காங்களோ அங்க இருப்பா. அவளுக்கு நீங்க 2 பேர் தான் சார் உலகம். இல்ல மாரி, அவ 2 இடத்துலயுமே இல்ல. என்ன சார் சொல்றீங்க? சரி, அவ வந்தா எனக்கு ஃபோன் பண்ண. சரிங்க சார். என்னமாப்பா? அம்மா, அவ அங்க வரலையா? என்னத்த ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. இல்ல சீதா, முடிஞ்சிடுச்சுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா முடியலையோன்னு எனக்கு தோணுது. என்னத்த இப்படி சொல்றீங்க? ஆமா, வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது, அதுவும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல. ஆனா மாயாவதி என்ன பண்ணா? அந்த விசேஷத்துக்கு இல்லாம அவ பாட்டு கோயிலுக்கு போயிட்டா. எது நடக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அது நடக்கிறத பார்க்க பிடிக்காம அவங்க கோவிலுக்கு போயிட்டாங்க. அது நமக்கும் நல்லது தானே அத்தை. அவங்க இருந்திருந்தா ஏதாவது 7:30 கூட்டியிருப்பாங்க. இல்லாததுனாலதான் ஏதோ எல்லாம் சுமூகமா முடிஞ்சது. நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே. நீ அது சுமூகமா நினைக்கிற, ஆனா எனக்கு என்னமோ அது சூட்சமமா தோணுது. அவங்க இனிமே சூட்சமம் பண்ணி என்னாக போகுது அத்தை? விடிஞ்சா தீபிகாவுக்கு நிச்சயதார்த்தம், அது முடிஞ்சா கல்யாணமே நடந்த மாதிரி தானே. முடிஞ்சாதானே? அதுக்கு முன்னாடி அவ முடிச்சிட்டா. என்ன முடிச்சிட்டா? என்ன சொல்றீங்க அத்தை? ஜீவாவுக்கும் பூங்குடிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டேன். போங்க அத்தை, அது எப்படி முடிக்க முடியும்? அது அவளால முடியாத காரியம் இல்ல. இதுக்கு முன்னாடியே அவ அதுக்கு முயற்சி பண்ணவதானே. அதுக்கு அந்த பூங்குடி எங்க இருக்கா? அவதான் காணாம போயிட்டாளே. அவளை தேடி ஜீவா வேற அலைஞ்சிட்டு இருக்கான். அத நீங்க மறந்துட்டீங்களா? இந்த ராஜம்மா எதையும் மறக்கிறவளும் இல்ல, மன்னிக்கிறவளும் இல்ல. மாயாவதி கோயிலுக்கு போயிருக்கான்னு ஒரு கதை சொன்னாங்க. அடுத்து பூங்குடிய காணோன்னு ஒரு நாடகத்தை போட்டாங்க. இப்போ ஜீவா அவளை தேடி போயிருக்கான் அப்படின்னு முடிச்சு வச்சிருக்காங்க. அந்த 3ஐயும் நீ முடிச்சு போட்டு பாரு. நான் கோவிலுக்கு போறேன்னு முதல்ல போயிடுறேன், அப்புறம் பூங்குடி காணாம போயிடுற மாதிரி அங்க வந்துட்டோம். நீ கோயிலுக்கு தேடிட்டு வர்ற மாதிரி வந்துடுன்னு எல்லாரும் இப்ப கோவில்ல அசம்பிள் ஆயிருக்காங்க. அங்க வச்சு அவங்க கல்யாணத்தை முடிக்க திட்டம் போட்டிருக்காங்கிறது என்னோட கணிப்பு. ராஜம்மா, கொஞ்ச நாளைக்கு நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறத நிறுத்திட்டா நல்லா இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஏன் ராஜம்மா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே யோசிப்பியா? இந்த கெட் டுகெதர் மாயாவதிக்கே பிடிக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இடத்துல மூஞ்ச காட்டக்கூடாதுன்னு தான் அவ நாகரிகமா போயிட்டா. பூங்குடி இங்க இருக்கிறது தீபிக்கு பிடிக்கல, அதனால அவளும் போயிட்டா. அது தெரியாம அவங்க 2 பேரையும் தேடி ஜீவா போயிருக்கான்.
இதுக்கு எதுக்கு நீ என்னென்னமோ கதை கட்டிக்கிட்டு இருக்க? மாயாவதிக்கே இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் ராஜம்மா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கிறது உண்மைதான். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நீ நினைக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. பார்வதி, நீ மாயாவதியை புரிஞ்சு வச்சிருக்கிறத விட நான் அவளை நல்லா அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கேன். தீபிகா கழுத்துல ஜீவா தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துல கூட அவ அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அந்த தாலிய பூங்கொடி கழுத்துல கட்ட வைப்பா. ஆமா அத்தை, இவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் என் பொண்ணு பிடிக்கவே இல்ல. நாம கமிட்மெண்ட்ஸ்க்காக ஒரு பார்ட்டியை வச்சோம். அவ பையனோட மினி நிச்சயதார்த்தம் கூட இத சொல்லலாம். இத அட்டென்ட் பண்ணாம அப்படி கோவில்ல அவளுக்கு என்ன இருக்கு? சாமி என்ன ஓடியா போயிடும்? சாமிங்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நம்ம காதுல பூ வைக்கிறதுக்காக சொல்றது. நம்ம முட்டாள்தனமா இதையெல்லாம் நம்பிக்கிட்டு அவ இல்லாதது நமக்கு நல்லதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்நேரத்துக்கு கோவில்ல ஜீவாவுக்கும் அந்த பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். ஆமா கிரானி, அவங்க ஏதோ சூழ்ச்சி தான் பண்ணிருக்காங்க. வாங்க, எந்த கோவில்ல இருக்காங்க எங்கன்னு கண்டுபிடிச்சு முதல்ல போய் இதை தடுத்து நிறுத்திடலாம். எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. ஏன் தான் அந்த பூங்கொடியை பார்த்து இப்படி பயப்படுறீங்கன்னு தெரியல. அந்த பூங்கொடிய பத்தி உனக்கு தெரியாது. அவ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதே ஜீவாவை எப்படியாவது வளைச்சு போடணும் தான். எதிர்த்து நின்ன மாயாவதி மனச மாத்தி இப்போ அவ பக்கம் சேர்த்துக்கிட்டா. ஜீவாதான் ஏற்கனவே பூங்கொடி மயக்கத்துல இருக்கானே. அந்த வீட்ல தீபிகாவுக்கு சப்போர்ட் பண்றது ஸ்ரீராம் மட்டும்தான். அந்த பூங்கொடிய சாதாரணமா நினைச்சிடாத. கூடிய சீக்கிரமே அந்த ஸ்ரீராமையும் அவ மாத்திடுவா. கிரானி, அங்க கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். தீபி, எங்கேயும் கல்யாணம் நடக்கலாமா? அது மட்டும் இல்ல, பூங்கொடிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமும் இல்ல. அவ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க நடந்ததை வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் பொய்ன்னு தான் எனக்கு தோணுது. பொய் இல்லம்மா, அதுதான் உண்மை. உனக்கு அவளை பத்தி தெரியாம நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க. இருக்கிறதுலயே மோசமானவ யாருன்னு பார்த்தா அது அவதான். அவளை பத்தி தெரிஞ்சதுனால்தான் நான் அவ்வளவு உறுதியா சொல்றேன். நீங்க அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் வந்தது. அதை நேர்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கலாமேன்னு இன்னைக்கு காலையில அவளை போய் பார்த்து நான் பேசினேன். சார், வாமா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, இங்க எல்லாமே லேட்டா தான் ஆகுது. என்ன சார் சொல்றீங்க? இல்ல, நான் இதை உங்ககிட்ட எப்போ பேசியிருக்கணும், இப்ப பேச வந்திருக்கேனே, நான் அதை சொன்னேன். ரொம்ப நாளாவே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை இப்படி பேசுறது, என்னன்னு பேசுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு தான் நான் உனக்கு வர சொன்னேன். என்ன விஷயம் சார்? தீபிகா விஷயமா தான். தீபிகா உன்னை நினைச்சு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா. வீட்டில் நடக்கிற பிரச்சனை, சண்டை எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ என்கிட்ட மறைக்காம பதில் சொல்லணும். ஜீவாவுக்கு மேல ஆசை இருக்குன்னு தெரியும். நீ ஜீவா விரும்புறியா? அப்படி நீயும் அவனை விரும்பிக்கிட்டு இருந்தீன்னா நான் பேச வந்த விஷயத்தை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நியாயமானது. நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்கிறப்ப தீபிகா ஜீவாவை ஆசைப்படுறது அர்த்தம் இல்லாததுன்னு நான் நினைக்கிறேன். இது எதுவும் தெரியாம தீபிக்கும் ஜீவாக்கும் நிச்சயதார்த்தம், கல்யாணம் எது பண்ணாலும் வேஸ்ட் தானே. சொல்லு பூங்குடி, தீபிகாவுக்கு ஒரு அப்பாவா நான் உங்ககிட்ட விசாரிக்கல. உன்னையும் என் பொண்ணா நினைச்சு தான் கேட்கிறேன். உனக்கு ஜீவா மேல எந்த விருப்பமும் இல்லைன்னா தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். இல்லைன்னா அதை நானே நடத்த விட மாட்டேன். சார், ஜீவா சார் எனக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம்லாம் எதுவும் இல்லை சார்.
ஆனா தீபிகாவுக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம் தான். அதுதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா தீபிகாவோட சந்தேகத்தை என்னால தீர்த்து வைக்க முடியல. உன்னை பார்த்தாலே நீ அவனை ஏதாவது பண்ணிடுவியோன்னு பயப்படுறா. உண்மையை சொல்லட்டுமா, இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நிறுத்திடுவியோன்னு அவன் நினைக்கிறா. ஐயோ, அப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லை சார். நான் ஏன் சார் கல்யாணத்தை நிறுத்த போறேன்? எனக்கு புரியுதுமா, ஆனா அவளுக்கு அது புரிய மாட்டேங்குதே. சரி, எனக்காக ஒன்று செய்வியாமா? சொல்லுங்க சார். ஒரு மனுஷனா நான் அதை உங்ககிட்ட கேட்கறது தப்பு. ஒரு அப்பனா கேட்குறேன், இந்த நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நீ வேற எங்கேயாவது போய் தங்கிக்க முடியுமா? இதே நீங்க என் அப்பாவா இருந்தா இந்த மாதிரி கேட்பீங்களான்னு நினைக்கலாம். ஆனா நான் உன் அப்பாவா இருந்து நீயும் தீபிகா மாதிரி இன்னொரு பொண்ணா இருந்தாலும் நான் இதுதாம்மா கேட்பேன். என் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய என் இன்னொரு பொண்ணால போக விட மாட்டேமா. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உண்மையிலேயே ராஜம்மா சித்தி தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆசைப்பட்டது நடக்கல. நான் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழறதுக்கும் எனக்கு கொடுத்து வைக்கல. ஆசைப்பட்டவங்களோட வாழ முடியாதுங்கிறது 2 தலைமுறையா சாபம் மாதிரி எங்க குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது 3வது தலைமுறையா தீபிகாவுக்கும் நடந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குமா? சார், நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். தீபிகாவுக்கும் ஜீவா சாருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ நான் இங்க இருக்க மாட்டேன் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு தயக்கம் தான். சொல்லுமா. நான் எங்க போய் தங்கியிருந்தாலும் ஜீவா சாரும் மாயாவதி மேடமும் என்னை தேடி வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா இடமும் அவங்களுக்கும் தெரியும். காலேஜ் மட்டும் இல்லைன்னா நான் ஊருக்கே போயிருப்பேன். என்னால ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுவும் எனக்கு தெரியுமா. சரி, நீ ஒன்று பண்ணு. நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நீ என் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிக்கோ. நீ அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நீ அங்கே இருப்பேன்னு யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அதுதான் உனக்கு சேஃபான இடம். நீ என் பாதுகாப்பில் இருப்ப. உனக்கு வேண்டியதை நான் பார்த்துக்குவேன். இதெல்லாம் நீ சம்மதிச்சால ஒழிய நான் எதுவும் உன்னை கட்டாயப்படுத்தலை. அட்லீஸ்ட் இந்த நிச்சயதார்த்தத்தையாவது நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தணும்னு பார்க்குறேன். நாளைக்கு காலைல நிச்சயதார்த்தம். நீ நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அங்கே இருந்தால் போதும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா தீபிகா தைரியமாயிடுவா. அதுக்கப்புறம் அவள் உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்கிறது என்னோட கணிப்பு. சரிங்க சார், நான் உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன். ஆனா இப்பவே என்னால வர முடியாது. பார்ட்டியில நான் இல்லைன்னா அவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். பார்ட்டி முடிஞ்சதும் யாருக்கு தெரியாம வா. நான் என்னோட கார்லயே கூப்பிட்டு போய் உன்னை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிடுறேன். சரிங்க சார். உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லையா? நான் என்னைக்கும் யார் மேலேயும் வருத்தப்பட்டதில்லை சார். தேங்க்ஸ்மா. சரி வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல சார், நான் உங்க கூட வர்றத வீட்டில் யாராவது பார்த்துட்டா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நான் நடந்தே போயிடுறேன் சார். சரிம்மா. சரிங்க சார். நம்ம டிரைவர் அனுப்பி அவளை நம்ம மாங்காடு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிட்டேன். நீ செஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான்ப்பா. ஒரு விதத்துல இல்ல, எல்லா விதத்திலயும் அதுதான் நல்லது. இல்ல சித்தி, உங்க பயத்தை போக்க நான் அதை பண்ணாலும் என் மனசுக்குள்ள ஏதோ தப்பு பண்ண மாதிரியே இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவளை நம்பாம கூட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சது கிட்டத்தட்ட கடத்தினதுக்கு சமம். நம்ம பயத்துக்காக அவளை தள்ளி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதுவும் ஒரு விதமான தண்டனை தான். அவளால எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கூட்டு போய் தங்க வச்சிருக்க கூடாதுதான். உங்க பயத்தை போக்குறதுக்காகவும் நீங்க சொன்ன மாதிரி மாயாவதி அவளை கட்டாயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான்
நான் அவளை கூட்டிட்டு போய் தங்க வச்சேன். அவ இருக்கிற இடம் மட்டும் அந்த மாயாவதிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அந்த மலைக்குரங்க கூட்டிட்டு போய் ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா.